தொடர் கனமழை காரணமாக உதகையில் மாயார் ஆற்றின் நடுவே உள்ள தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தால் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக கூடலூர் மற்றும் கர்நாடகா செல்லக்கூடிய பாதையில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்பழகன். வணக்கம் அன்பழகன், செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருந்த நிலையில் உதகை, கூடலூர், பந்தலூர் மற்றும் உள்ளிட்ட பகுதியில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் இரவு முதல் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பத்தில் உள்ள மாயார் ஆற்றின் நடுவே உள்ள தரைப்பாலம் காற்றார் வெள்ளத்தால் மூழ்கியதால் உதகையில் இருந்து தெப்பக்காடு வழியாக கூடலூர் மற்றும் கர்நாடகா செல்லக்கூடிய போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாயாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக முதுமலை யானைகள் முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகளை ஆற்றுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் எனவும், பழங்குடியின மக்கள், சுற்றுலா பயணிகள் மாயாற்றின் அருகே செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 4 குழுக்களாக நீலகிரி மாவட்டத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி ஊட்டி, மஞ்சூர், தேவாலா, கூடலூர் ஆகிய 4 இடங்களில் முகாமிட்டுள்ளனர் மீட்பு படையினர். ஒவ்வொரு குழுவிலும் தலா 10 பேர் மீட்பு உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர், முதுமலை போன்ற பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.